அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு டைரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜெய்மணி வீடியோ அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் அந்த லோன் ஆத்தா ஏதோ ரோஸ்ட் வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். விடுமுறை ஷேர் செய்யவும் கண்ணில் பட்டுருச்சு. இவங்க ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. ஹலோ கேங்ஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேங்ஸ்டர்ஸ், நான் உங்கள் ஜெய்மணிவேல். இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான நபர் தான் இருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எந்த பக்கம் பார்த்தாலும் பாலகான்னு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்களே, அவங்க கூட தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு ஒரு தரமான ஒரு வீடியோ இருக்கு கேங்ஸ்டர்ஸ். இது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு இங்கே காட்ட போகிறோம். இந்த வீடியோ வேற லெவலில் இருக்க போது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். அக்கா வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்களா? எங்கே பார்த்தாலும் பாலகாங்கிறாங்க. நான் எங்க சொன்னேன், அம்மா சொன்னாங்க, அதை வச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? வேற ஸ்கூல் போகிற பசங்களாம் பாலகா எனக்கு ஸ்கூல் போக விருப்பம் இல்லை பாலகா, இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் பாலகா அப்படிங்கிறாங்க. சொல்றது நானு. உங்க பேருங்க, ஒரிஜினல் பேரு? என் பேர் செல்வி. செல்வி உங்க பேரு? சரி சரி. எத்தனை வருஷமா சாமி எழுது இந்த மாதிரி உங்களுக்கு? அவங்க அம்மா சின்ன வயசுலயே இருக்காங்க, சின்ன வயசுல இருந்து இருக்காங்க. நான் கண்டுக்கல. ஒரு 5 இயர்ஸா அவங்க இருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுட்டாங்க. நீங்க லோன் கட்டலன்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல? ஆமா. இப்படி ஒரு சாமி நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பாலகா அப்படிங்கலாம் சொல்றாங்க. அது அந்த ஆத்தா மேல சத்தியமா கிடையவே கிடையாது. அப்படியே இருந்தா நான் எங்க வந்தாலும் கண்டபடி என்ன தள்ளுறாங்க, போட்டு இது பண்றாங்க, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது தானே. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அம்மா அன்னைக்கு பணம் தரதா, என்கிட்ட கஷ்ட சூழ்நிலை தான், நான் என்கிட்ட இல்லை, நான் அப்புறமா கொடுக்குறேன். ஏன்னா வீடு ஃபயர் ஆயிடுச்சு, என் வீட்டுக்காருக்கு கால் உடஞ்சிருக்குது, அதனால கட்ட முடியாத சூழ்நிலையா இருந்தது. அதுக்காக அப்போ நான் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது தான் அம்மா இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொன்னாங்க. அம்மா சொன்னபடி கண்டிப்பா அவங்க செஞ்சிட்டாங்க. கொடுத்துட்டீங்களா? அவங்க கொடுத்துட்டாங்களே. அம்மா கொடுத்தாங்களா நீங்க கொடுத்தீங்களா? அம்மா கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன். சரி சரி. இப்போ நான் செல்லாத்தா வந்திருக்கேன், மாரியாத்தா வந்திருக்கேன், இல்ல ஆண்களா தான் கருப்பு சாமி வந்திருக்கேன், முனியப்பா வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அது எனக்கே டவுட் தான், நானே அந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். இது என்ன பாலகாங்கிறது என்ன ஒரு வார்த்தை? அது எப்படி வந்துருச்சா? அதுக்குள்ளேவா? நான் படைச்சம் பிள்ளையே, எல்லாரும் எனக்கு பிள்ளை தான் அப்பனே. பெரியவளா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையா இருந்தாலும் எனக்கு குழந்தை தான். இந்த தாயி நான் ஆரம்பத்துல சொன்னேன். எப்படி தெரியுமா? ஒரு 90 வயசு பிள்ளையை வாடா போடான்னு சொன்னேன். நீ என்னடி ஆத்தா என்ன வாடா போடான்னு ஒரு மரியாதை இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை, என்ன அப்பனே எத்தனை மொழி உனக்கு பேசணும் கத்து கொடுத்தவ ஆத்தா, கற்பிக்க சொன்னது வேற லாங்குவேஜ்ல பேசுறீங்க. தெரியாதெல்லாம் கேட்கக்கூடாது. ஓதறதுக்கு தான் அனுப்பி வச்சேன் பள்ளிக்கூடம். பொய் வேண்டாம், பிழை வேண்டாம், காசு வேண்டாம் சொன்னேன். ஏமாத்தாத, திருடாதன்னு எடுத்து சொன்னேன். கணத்துல போடுவாங்க லோனாத்தா வந்திருக்காங்கடா இப்படின்னு சொன்னாங்க. இவங்க உடம்புக்குள்ள வரீங்க. ஏன் வரேன்னா, இந்த தாய் நான் படைச்சேன், இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வளர்த்து வந்தேன் நானே. பாலகா தெரியாதா? மனுஷ ரூபத்துல இவளை உருவாக்கனே, வளர்த்து ஆளாக்கி விட்டேன். இவ உடம்ப நானே எடுத்துக்கிட்டேன். இப்ப எல்லாருக்கும் புரியும்படி பேச வந்திருக்கேன். அப்பனே காட்டணும்னா ஆத்தா இருக்கேன். ஏதோ கேட்டுட்டு கத்திட்டு இருந்தீங்க. ஆமா, ரத்தம் தான் வேணும். தெரியாதா? தெரியாதா? உனக்கு போனோம் செத்து போயிடுவீங்க. ஆமா. என்ன ரத்தம் வேணும்? ஆட்டு எந்த ரத்தம் வேணுமா? ஆட்டு ரத்தம் எல்லாம் உன்னை ஆட வச்சதே ஆட்டை வெட்டுறதுக்கு தான். அதுக்கு தான் பலியை கொடுப்பேன் பாலகா. ஆட வச்சேன், ஆட்டத்தை அடக்க வந்திருக்கேன், சவப்பட்டிக்கு அங்காளம்மாவ வந்தேன். ரத்தம் ரத்தம் புரியல எப்படி? ரத்தம் புரியல. என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? எனக்கா? இங்க வரும் பாரு, பாலமுருகன் ஷார்ட் ஃபார்ம் பாலகா. பாலமுருகன் ஷார்ட் ஃபார்ம் பாலகாவா? சூப்பர் சூப்பர். ஹவ் ஆர் யூ? ஃபைன். புரியல.
என் பிள்ளை How old are you? நோ வை. No wine. ஆமா, சரி அதெல்லாம் நீ தான் குடிக்கிற. போதையிலேயே உலகம் முழுவதும் போய்கிட்டு இருக்கு பாலகா. சரி அந்த போதையெல்லாம் ஆத்தா தெளி வச்சு நல்ல பிள்ளைய கூட்டிட்டு வரேன், சரியா? அதெல்லாம் என் வேலை. சரி சரி, நான் விட்டுட்டுமா? விட்டுங்க நான் ஜம்முன்னு அங்க உட்காந்துக்கிறேன். எங்க உட்காருங்க? தோ இங்க உட்காருறேன். அங்கலாம் உட்காரவனா? சரி, இப்போ அவங்க என் பிள்ளை மட்டும் உனக்கு இங்க தரிசனம் தருவா. ஆத்தா மட்டும் அங்க உட்காந்து வேடிக்கை பார்ப்பா. சரி வேடிக்கை வெளில வரப்போறாங்க. அப்பா அம்மா நடுவுல வருவேன். சரி அப்பப்போ பாத்துக்கோ. பாத்துங்க. சாந்தி 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 அடைஞ்சிருங்க. ஒரு டைம் 2 டைம் சாமி வரல, 100 டைம் வருதே சாமி. அவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தா அப்படிதான் ஆடிட்டே இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நடிப்பு இல்லைங்களா? நடிப்பா எங்க இருக்கு நடிப்பு? நான் எந்த அந்த பேச்சுக்கு இந்த பேச்சுக்கு வித்தியாசத்தை சாமி என்ன பண்ணா வரும் உங்களுக்கு? சாமி என்ன பண்ணா வரும்? என்ன பண்ணனா அநியாயம் எங்க நடக்குதுன்னு கேப்பா வருவாங்களே. அநியாயம் எங்க நடக்குதா வராங்களா? அப்ப நாட்டுல வந்து கொலை நடக்குது, கொள்ளையடிக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க பெண்கள் எல்லாம் வந்து சீரழிக்கிறாங்க. அப்பெல்லாம் வராத சாமியா இப்ப மட்டும் வருது? வந்துட்டு அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் இல்லையே பாலகா. காலங்காலமா நிறைய கொடுமைகள் நடந்துட்டு தானே இருக்கு. அதெல்லாம் தட்டி கேட்கத்தான் ஆத்தா வந்திருக்கேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், அடி எடுத்து வச்சிருக்கேன் பாலகா. அப்படிங்களா? முடிவு போக போக தெரியும். இல்லாதத கேளு, அம்மா தாரேன். தரலைன்னா இல்லன்னு சொல்லு. தந்தா ஒண்ணுதான் வேணும். என்ன வேணும்? என் ஃப்ரெண்டு கோபி இருக்கான். சரி இருக்கட்டும். அவன் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த லவ் வந்து பிரியணும். அதுக்கு என்ன பண்றது? கப்பனி என்கிட்ட வந்து சிங்கிளா இருப்போம்னு சொல்லிட்டு இப்ப அவன் மட்டும் என்னை விட்டுட்டு லவ் பண்ணிட்டு கமிட்டட் ஆயிட்டான். அதுக்கு என்ன? ஆனா போறான், விதி விளையாடிச்சு. இப்ப முடிச்சு வச்சிருக்கேன், திருமணத்தை நடத்த போறேன். திருமணம் நடக்க போதா அவனுக்கு? ஆனா ஆத்தா எனக்கு ஒரு டவுட். அவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. தலையெழுத்துப்படி 2 கல்யாணம் தான் அவனுக்கு. அந்த பிரம்மன் அன்னைக்கு எழுதிட்டானே, அப்ப அதுபடி நடத்திதானே ஆகணும். சொன்னதுக்குள்ள சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்க முடியாது. இந்த ஆத்தாவே நினைச்சாலும் முடியாது. சும்மா சொல்றாரு. February 14 அன்னைக்கு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு இந்த லவ்வர்ஸோட அட்டகாசம் தாங்க முடியல. அதெல்லாம் யாரெல்லாம் February 14 வெளியில போறாங்களோ அவங்கலாம் அவங்க வீட்ல மாட்டிக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு அருள் விடுங்க ஆத்தா. அதுக்குதான் பாலகா நானும் வந்து இருக்கேன். எதுக்குன்னு கேள. எதுக்கு செய்யற திருட்டுத்தனத்தை காட்டி கொடுக்க போறேன். நம்ம புள்ளதான் இது. அத பண்ணுங்க ஏதாச்சும். விளையாட்டை கேளு பாலகா. தீட்டுன்ற விஷயம் 3 விஷயம்தான். எங்க தெரியுமா வச்சேன்? பிறப்பின்ற தீட்டு, இறப்பின்ற தீட்டு, காதல் என்ற தீட்டு. அந்த காதல் தீட்டு தாய் இப்ப உனக்கு அந்த காதல் தீட்டை எப்படி பொசுக்க போறேன்னு பாரு. ஒவ்வொரு புள்ளையும் தீட்டால உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த தீட்டை சுத்தப்படுத்தத்தான் ஆத்தா வந்திருக்கேன். ஒரு லவ் பண்ணா 2-3 லவ் பண்றாங்க. அவங்கள என்ன பண்றது? ஏமாத்துறாங்க. பலகா அம்மா எல்லா தீட்டையும் ஒழிச்சு கழுவி சுத்தப்படுத்தத்தான் வந்திருக்கேன். இனி நடக்கிறத மட்டும் பாரு. எங்க அண்ணன் கிருஷ்ணர் தெரியுமா? கோவிந்தன் எங்க அண்ணன் வாங்கின கடத்துக்கு தான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு போட்டீங்க. நக்கல்யா அவனுக்கு. உனக்கு எந்த பிள்ளையை கொடுக்கணும் வாங்கணும் எனக்கு இந்த பிள்ளையை எல்லாம் சேர்த்துக்க முடியுங்களா? எந்த பிள்ளை வேண்டும்? ஹீரோயின் அதெல்லாம் நீயே பாத்து. அதான் ருக்மணி வசந்த். இவங்களோட தான் சேரணும்னு நிறைய பசங்க துடிக்கிறாங்க. சேர்த்துக்க முடியுங்களா? எனி சான்ஸ் இருக்கா? நோ சான்ஸ். நோ சான்ஸ். நோ சான்ஸ். ஷிட் ஷிட். ஆத்தா எனக்கு உனக்கா? நக்கு அமைதியா இருடா. உனக்கு இன்னும் நேரம் காலம் கூடி வரல பாலகா. எனக்கு உண்மையாலுமே எனக்கு குழந்தை அப்பனே பாலகானாவே இரு, சரியா? அம்மா உனக்கு நல்ல பிள்ளைய காமிச்சு தரேன். நான் தான் தாரை வாத்து தருவேன் என் பிள்ளைக்கு, சரியா? லோனாத்தா கிட்ட வந்து இஎம்ஐ கட்ட முடியலனா, வீட்டு கடன் அடைக்கணும்னா இந்த மாதிரி வேண்டுதலுக்கு வாங்க. இந்த காதல் வேண்டுதல் வந்தீங்கன்னா பிரிச்சு தான் விடுவோம் நாங்க இங்க. ஆத்தா லைஃப் வாழ்க்கைக்கு வீடு கட்டறதுக்கு லோன் கட்டணும், காருக்கு இஎம்ஐ கட்டணும், எல்லாத்துக்கும் பணம் தான் போடணும். என்ன தெரியுமா சொன்னாங்க? இத கேளுங்களேன். சொல்லுப்பா. 10வது படிச்சினா நல்லா படிச்சினா பாஸ் ஆயிட்டினா வாழ்க்கை நல்லா இருக்கும்னாங்க. அப்புறம் 12th முடிச்சா பாஸ் ஆயினா வாழ்க்கை நல்லா இருக்கும்னாங்க. அப்புறம் காலேஜ் முடிச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னாங்க. வேலைக்கு போ வாழ்க்கை நல்லா இருக்கும்னாங்க. இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. இஎம்ஐ கட்டணும், கடன் கட்டணும், கடனுக்கு வட்டி கட்டணும்,
நான் என்னன்றேன்னா சொன்ன அத்தனை பிள்ளையும் சரிக்கு 10th செட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேன், நம்ம எங்க நல்லா இருக்கிறேன், +2 பாஸ் பண்ணேன் எங்க நல்லா இருக்கிறேன், கேள அந்த பிள்ளைகிட்ட காலேஜ் கேளு. பாஸ் பண்ணிட்டேன் எங்க நல்லா இருக்கேன், வேலைக்கு போற எங்க நல்லா நான் இருக்கேன். என்ன சொல்ல ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. சொன்ன பிள்ளையை அப்படி விடு. ஆத்தா நான் சொல்லுகிறேன். நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றேன் தெரியுமா? உன் பக்கத்திலே உனக்கு துணையா நிக்கிறேன், தெரியல? உனக்கு புண்ணியம் தானே கிடைச்சிருக்கு. புண்ணியம் செஞ்சதுனால என் பக்கத்துல சரிசமமா உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கேன். லோனாத்தா ஆசான். பயலுகடா பயலுகடா பயலுகடா. ஆத்தா குருவாவும் வந்திருக்கேன், ஆசானா வந்திருக்கேன், தெய்வமா வந்திருக்கேன், சிஷ்யன் பலகா ஓத வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க படிச்சுக்க. நீ நலமாக இருப்பா பலகா. அக்கா எங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருங்க. நோ வாட்ச். நோ சாய்ஸ். ரிஜெக்டட்ரா. நான் ஜெக்டல. நான் அதெல்லாம் அப்புறமா தான் என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். அம்மா வீட்டு போனேன்னா தரமாட்டேன். இங்க வாங்க. லோன் கடன் முற்றிலுமாக இலவசமாக அனைத்து தரப்படும். லோனாத்தா பயலுகடா. தூரமா எப்பொண்ணு அப்பொண்ணு மதியம் கிடைக்கும் டிப்பொண்ணு. அம்மா எங்க இருக்கிறேன்னு சொல்லு. எனக்கு கொடு வேப்பலைய மறுத்து வச்சியா வந்திருக்கேன். யாரு 2026ல சிஎம் ஆவா? நானா ஆவறேன்? இது நீங்களா? என்ன சிரிக்கிற? இதான் ட்விஸ்ட். நான் தான். உன்னை ஆக்கிட்டா என்னவா? நான் சொன்னது செஞ்சிட்டா நான் தான் சிஎம். நீங்க சிஎம்மா? நான் சொன்னா நீ கேட்கணும். அத்தா நானு நீ எல்லா பிள்ளையும் தான். எல்லாருமே சிஎம்ங்களா? அப்பனும் சரி அம்மாவும் சரி எல்லா பிள்ளையும் அம்மா சொன்னா கேட்கணும். பரவாயில்லைங்க அத்தா. நான் நினைச்சத விட எனக்கு பெரிய நான் இந்த உலகத்தெல்லாம் போறது இப்ப டான்ஸ் ஆடுற மூட்ல இருக்கீங்க போலயே. ஆத்தா நான் ஆட மாட்டேன். ஆடுறதுன்னா சிவனை கூட்டிக்கிட்டு வா. எனக்கு சரி சமமா ருத்ரதாண்டவம் சிவனே ஆடுவான். அவனுக்கே கட்டுப்படாதா. பாருங்க பாருங்க. மொரண்டு பிடிக்காத முண்டகத்தை நீ அம்மா, மொரச்சி பார்க்காத பாளையத்து அம்மா, அம்மா கண்ண உருட்டாத கருமாரி எனக்கு அம்மா, கொடுக்க சொன்னேன் வேப்பலையே. காட்டாத காளி தேவி அம்மா. அவன் லோனு கத்தி காசை எடுத்தா கேட்டா ஓட்டான்னா நீ குடிப்பேன். புசதான போட்ட, அம்மா அவன் வெட்டிடுவானே. 10 காசை கேட்டா நீ ஆத்த வேஷ போட்ட. அட சங்கவியே பைரவியே உருட்டுன்னு உருட்டுறியே தாயே நீ தாயே. அவன் லோனு காசை கூட அப்பா பாரு நீ பாரு எது தழுவத. அழுவட்டும். ஆத்தா நான் பாடு உனக்கு அர்த்தம் தெரியுமா? இல்ல புரிஞ்சுதான் பேசனியா பாடனியா? நான் எழுதுங்க அத்தா. அது லிரிக்ஸ் அப்புறமேட்டு கதைகள் எல்லாம் எழுதுவேன். அம்மா செயல்படுத்துறத மட்டும் எடுத்து பாடு. இந்த ஜனநாயகன் படம் வர வரவே மாட்டேங்குதுங்க அத்தா. ஓ பாட்டுவா? அருள் விட முடியுமா? அதெல்லாம் தர முடியாது. தர முடியாதா? ஆமா. சென்சார் போர்டுல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அத்தா. படம் வருமா வராதா? அங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் எங்க? என் பிள்ளை பாம்பு நாகராஜன். அப்படிங்களா? மகுடி வாச மட்டுமே பார்ப்பான். வேண்டாம் கலக்கா மகுடி கொண்டுட்டு வந்து வாசி. அம்மா கொடுத்திருக்கேன் மருந்து வேப்பலக்காரி மருத்து வச்சியா வந்திருக்கேன். இப்பெல்லாம் மருந்து தான் பழக்கா வேலை செய்யுது. எதுக்காலும் ஊசி எடுத்து குத்துறாங்க. ஆத்தாக்கு போடு ஊசி. ஐயா வந்திருக்கேன்டா. ஐயா வந்திருக்கீங்களா? என்ன ஐயா? ஐயா பாலையா வந்திருக்கேன்டா பாலகா. ப்ரோ ஐயோ கடவுளே. ஆனா இவங்க அந்த ஒரு வீடியோல யாரோ லோன் கெட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லி, அதாவது அப்போ இதெல்லாம் நடக்குது. அது ஒருத்தர் வீடியோ எடுக்க போய் தெரியுது, இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. போல ஃபேம் ஆயிருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. இதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய பேர் ஐயோ தப்பு சாமி குத்தாயிடும்னு சொல்ற கேஸ். அது சாமி குத்தம். சாமி ஏதாவது ஃபங்க்ஷன்ல ஆனா அது ஓகே, அப்போ எதுவும் பண்றது இல்ல. அதாவது லோன் கெட்டு வரும்போது தான் சாமி வரணுமா? அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. நம்புறாங்க எல்லாரும். ஆமா ஆமா. யாருக்கு தெரியும், திரும்பி ஏதோ பெரிய சாமி ஆக்கி விட்டு ஆமா பிரபலமா ஆக்கி இன்னும் கொஞ்சம் விட்டுருவாங்க. வருஷத்துல இவங்க பெரிய இவங்களே ஒரு தீவு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமா வாய்ப்பு இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்